ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஏஎல்பி சிபிடி டூவோட சிட்டி இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எயிட்டீன்த்தே விட்டாங்க. நிறைய பேரால் இந்த சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ண முடியல. ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி எந்த சிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸால் செக் பண்ண முடியல. இந்த வீடியோலனா எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அது என்ன மெத்தட், இது என்ன இஷ்யூ, அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்புகிறேன், 10 days பிஃபோர் சிட்டி மட்டும்தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி சிபிடி 1 நீங்கள் கொடுத்ததால உங்களுக்கு தெரியும் 10 days பிஃபோர் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்போ கால் லெட்டர் வராதா, இப்போ வராதான்னு கேட்குறீங்க. ஸோ கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் 4 days பிஃபோர் யுவர் எக்ஸாம், 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர் வரும். ஸோ இப்போ நீங்கள் எந்த சிட்டின்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணுறதுக்கான லிங்க் இதுதான். இந்த லிங்க்கை நான் டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன். கமெண்ட்டில் பின் பண்ணால் சம்டைம்ஸ் ஏன்னு தெரியல, இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே நீங்கள் டெலிகிராமையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கில் தான் நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு, அண்ட் இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி காட்டும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர் அண்ட் கம்யூனிட்டி. ஓகேவா? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கனாலுமே கீழே போகாது, யாருக்குமே போகலை. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், லேப்டாப்லேயோ ஆர் பிசிலையோ, ஓகேவா, கம்ப்யூட்டரில் மட்டுமே இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், மொபைலில் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த இஷ்யூ ரயில்வே சைடு தான். ஸோ ரயில்வே சைடில் அவங்க சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக மொபைலெல்லாம் செக் பண்ண முடியும். பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி பிசியில் செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் சேலம் சிட்டியாக இருந்துட்டு இருக்கு. பட் இதை வச்சு எல்லாருக்குமே சேலம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் அகைன் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், இந்த லிங்கை செக் பண்ணுங்கள், மொபைல்லையே கூட செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் டில் நவ் நேற்றே சால்வ் ஆகி இருக்கணும், பட் டில் நவ் எதுவுமே சால்வ் ஆகலை. சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி செக் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ண 2-3 வழி இருக்குது. எனக்கே ஒன்று ஒர்க் ஆகலை, இன்னொன்று தான் ஒர்க் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி லாகின் பண்ணிடுறீங்க இல்லையா, லாகின் பண்ண பிறகு F12 ப்ரெஸ் பண்ணுங்க. பட் நானே என்னோட லேப்டாப்பில் F12 ப்ரெஸ் பண்ணாலும் அது என்னன்னு தெரியல, வர மாட்டேங்குது. வராதவங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் ஐ மூணையுமே அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ஒரு சோர்ஸ் கோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இந்த ஆரோ இருக்கு இல்லையா, ஸோ நான் கிளியராக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், வீடியோ வேணா கூட மறுபடியும் பாருங்கள், பட் கரெக்டாக பார்த்துருங்க உங்களோட சிட்டி இன்டிமேஷன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக கீழே வாங்க. அதாவது கீழே லாஸ்ட்டில் இந்த வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷனுக்கு மேலே ஒரு க்ரீன் கலரில் ஒரு பார் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ரைட் சைடு வந்துடுங்க. இந்த ரைட் சைடு வந்த உடனே இங்கே பேடிங்னு காட்டுதா, இங்கே பேடிங்னு காட்டுனதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கிளிப் 2 அப்படின்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே டிக் இருக்கு இல்லையா, அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுமே உங்களோட சிட்டி ஷோ ஆகும். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டாக இந்த ஆரோ கிளிக் பண்ணேன். ஆரோ கிளிக் பண்ண உடனே கீழே வேர்ஷனுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் பார் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணதுமே இங்கே பேடிங்க்கு மேலே சிட்டி கிளிப் 2ன்னு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து இந்த டிஸ்பிளேன்னு இருக்கிற இடத்துல டிக் எடுத்து விட்டேன். எடுத்து விட்ட பிறகு நீங்கள் கீழே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும் எக்ஸாம் டீடைல்ஸ். ஸோ எந்த சிட்டி அண்ட் எந்த ஸ்டேட் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் என்ன அப்படின்னு. சில ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், சில ஜோனுக்கு செகண்ட் ஷிஃப்ட். ஓகேவா? ஆக்சுவலாக இதை பற்றியே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவும் மேக் பண்ணுவேன். ஓகே, ஸோ ரிகார்டிங் இந்த சிபிடி 2 அதில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இப்படி உங்களோட சிட்டியை செக் பண்ணிக்கோங்க. கால் லெட்டரில் நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி ஒரு பிசி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி, அவங்க யாராவது லேப்டாப் பிசி வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.